தடுத்து போட்டீங்க உங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுக்குதான் போல செய்யணும்னு ஏதாவது நினைக்கிறாரா? இல்ல இலவசமா கல்வி படிக்கிற பசங்க கொடுங்க. நீ படிக்காத பசங்க கூட மீதி இருக்கிறவங்க என்ன பண்றது? ஒரு ஊர் 10 பேர் கிடைச்சா வெறும் 10 பேருக்கு கொடுத்தா எப்படி போகுது? நீ 10 பேருக்கு மேல என்ன ஒரு தொகுதியில தடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுக்குதான் போல எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. சொல்றாங்களா இல்லையா? எல்லாருக்கும் என்று சொல்லிக் கொண்டு 50 லட்சம் ரூபாய் சட்டை போட்டுக் கொண்டிருக்கின்ற மோடியிடமிருந்து நம்ம இந்தியாவை காப்பாற்ற முடியும் என்றால், அதே போன்று நம்முடைய புதுச்சேரி மக்களை காக்க வேண்டும் என்றால் நம்முடைய காங்கிரஸ் கட்சியால் மட்டும்தான் முடியும் என்பதை எடுத்துக் சொல்ல வேண்டும். இங்கே என்ஆர்ஐ காட்ட வேண்டும் என்றால் நம்முடைய காங்கிரஸ் கட்சி வேலைக்கு வாங்கன்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் தயாரிக்க ஒரு ஆலை நடத்துச்சு. அந்த ஆலையிலிருந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அத்தனை பிராந்தி கடைக்கு நீங்களே சப்ளை பண்ணுங்க. சப்ளை பண்ணி அதுல வந்து கொள்ளையடிக்கிறீங்க. ஒரு கட்டை கூட உங்க வீட்டுல வச்சிருக்க முடியாது, 1 கிலோ கூட வச்சிருக்க முடியாது. நீங்க வீட்டுல அரைக்கிறீங்க பாருங்க சந்தனம், அந்த கட்டை கூட இவ்வளவுதான் இருக்கும். சட்டப்படி நீங்க அதை வச்சிருந்தா உங்க வீட்டுல ஒரு கிலோ அளவு சந்தன கட்டு வந்து உங்களை வந்து காவல்துறை வழக்கு போடுவாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஜெயிலில் அடைப்பாங்க. ஆனா மரியாதைக்குரிய அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவருடைய இடத்துல முளவாய்க்கால அவருடைய குடவுன்ல 6 கிலோ ஆசாரி 6 டன்னு 600 கிலோ 6000 கிலோ கணக்கில் நான் கொஞ்சம் மட்டம், அதாவது 6000 கிலோ உள்ள 6 டன்னு சந்தன கட்டையை வந்து பதுக்கி வச்சிருந்தாங்க. அங்க சந்தன ஆயில் செய்யறதான், சந்தன ஆயில் செஞ்சு அதை கள்ளத்தனமா விற்கிறது. இடம் அமைச்சருக்கு சொந்தமான, அவருடைய இடம், அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க இடம். அவர் வந்து வனத்துறை அமைச்சர், சந்தன மரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு உண்டு. ஆனா அங்க 6 டன் சந்தன கட்டை யார் கொடுத்தது? தமிழ்நாட்டாக. இவர் புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சர், சந்தன கட்டையை வைக்க கூடாது இவருக்கு தெரியும். இவர் தானே அந்த துறையினுடைய அமைச்சர். ஆனா அது பிடிச்சாங்க. பிடிச்ச உடனே தமிழ்நாட்டில இருந்து வனத்துறை அதிகாரிகள், போலீஸ் அதிகாரி எல்லாம் வந்தாங்க, கேரளாவில இருந்து வந்தாங்க. இது எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து எடுத்து வந்தீங்க? எப்படி வந்தது? யாரு அனுமதி கொடுத்தாங்க? சந்தன கட்டையை வந்து விலைக்கு வாங்கிட முடியாது, அரசாங்கம் ஏல விடும். தமிழ்நாடு அரசாங்கம் ஏல விடும். ஏன்னா உங்களுக்கு சேலம் அந்த பகுதி எல்லாம் இருக்குது, கேரளாவில் இருக்குது சந்தன மரம். அங்க வந்து அரசாங்கம் ஏல விட்டு அந்த ஏலத்தை தான் எடுத்துனாங்க. ஆனா அது இல்லாம இந்த 6 டன்னு எப்படி வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ மூடி மறைக்கிற எல்லா வேலையும் பார்த்தாங்க. நான் என்ன சொல்றேன், நீ வனத்துறை அமைச்சர், இவரு யாரு? தேனி ஜெயக்குமார் வனத்துறை அமைச்சர். அவர் இதுக்கு பதில் சொந்தமா இல்லையா? இந்த 6 டன் எப்படி வந்தது அவங்க இடத்துல சொல்லணுமா இல்லையா? அவங்க உறவினர் இடத்துல எப்படி வந்து சொல்லணுமா இல்லையா? இது வரைக்கும் வாயை திறக்கல, இது வரைக்கும் பதில் வரல. அவர் புதுச்சேரி மாநிலத்தில் வனத்துறை அமைச்சர். இது சம்பந்தமா தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது போச்சுங்க. இது ஒரு ஊழல். சந்தன கட்டை எவ்வளவு தெரியுங்களா? கோடிக்கணக்கான அளவு சந்தன கட்டை. அந்த 6 டன்னா கொஞ்சம் லஞ்சம் இல்ல, கோடிக்கணக்கு. அந்த மாட்டுக்கு வேணா 6 கோடி, மாடு வாங்குறதுக்கு 5 கோடி, முட்டையில வந்து 27 லட்சம் ஒவ்வொரு மாசம் லஞ்சம். இப்ப சந்தன கட்டையில பல கோடி. இன்னொரு ஊழல் நடந்துருது, இப்பதான் நடந்துருது.
ஊழல் நடந்து 2 மாசம் ஆகுது. 2 மாசம் கூட 1 மாசம் தான் ஆகுது. என்னன்னா அதே இடத்துல சந்தனக்கட்டை இருந்த இடத்துல அதுல போலி வருமான தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டது. எப்படி கண்டுபிடிச்சாங்க? வானூர் பகுதியில தமிழ்நாட்டை சேர்ந்த கலால்துறை, அதாவது இந்த கள்ளச்சாராயம் எடுத்து போறதெல்லாம் பிடிக்கிறாங்க பாருங்க, அந்த காவல்துறையானது ஒரு லாரியை நிறுத்துறாங்க. அந்த லாரியை சோதனை போட்டா அதுல 30 லட்சம் பொறுமான கள்ளச்சாராயம் இருந்தது, அதாவது பிராண்டி இருந்தது. அந்த பிராண்டி எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டா அது வந்து டாஸ்மாக் தமிழ்நாடு பிளேபிள் ஒட்டி இங்க வில்லியனூர்ல உளவாய்க்கால்ல அமைச்சருக்கு சொந்தமான இடத்துல இருந்து கடத்தப்பட்டிருக்கு. அவங்க இங்க வந்தாங்க, தமிழ்நாடு காவல்துறை வந்தாங்க, தமிழ்நாட்டினுடைய கலால்துறை வந்தாங்க. அவங்க பரிசீலனை பண்ணாங்க. அங்க பார்த்தா கள்ளச்சாராயம் தயாரிக்க மது தொழிற்சாலை தயாரிக்கிறதுக்கான பாத்திரம், எரிசாராயம், ரசாயனம், அதை வச்சு பாட்டில் வைக்கிறதுக்காக பாட்டில், அதுக்கு மூடி, இது எல்லாம் அங்க இருந்திருக்கு. கோடிக்கணக்கான பொருள் இருந்திருக்கு. ஒரு நாளைக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு இந்த கள்ளத்தலமா மதுபானத்தை தயாரிச்சு தமிழ்நாட்டுக்கு அடிக்கிறது, டாஸ்மாக் கடை கொடுக்கிறது, அங்க லஞ்சத்துக்கு போவது, இது நடந்து வந்திருக்குது. இதை கண்டுபிடிச்சாங்க. இந்த துறையினுடைய அமைச்சர் யாரு? மரியாதைக்குரிய அமைச்சர் முதலமைச்சர் ரங்கசாமி. பாண்டிச்சேரி நீங்க பார்த்திருப்பீங்க, உங்க பகுதியில் கூட இருக்க, எப்படி எடுத்தாலும் பாரு, அது ரங்கசாமியினுடைய சாதனை. இந்த தொழிற்சாலை வந்தது கள்ளத்தனமா மதுபானம் தயாரித்த தொழிற்சாலை எப்படி வந்தது? யாரு பின்னணி? நீங்க வந்து உங்க வீட்டுல ஒரு இடத்த வாடகை கொடுறீங்கன்னு சொன்னா அந்த வீட்டுல இருக்கிற தப்பு பண்ணா உங்களையுமே கேள்வி கேட்பாங்க. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, என் குடும்பத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க தப்பு பண்ணா அவங்க பேர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா வந்துருவாங்களா? நான் கேட்கிறேன், இந்த மதுபானம் எப்படி தயாரிக்கப்பட்டது? யார் தயாரிச்சாங்க? இது கடத்தி அனுப்பியிருக்கிறீங்க, எவ்வளவு நாளா போயிருக்குது? மதுபானம் தயாரிக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கலாமா? ஒருத்தங்கிட்ட ஊடு வாடகை விடுறதுனால பார்த்துதான் விடுறோம், நல்லவங்களான்னு பார்த்து தான் விடுறோம். உங்க கடை இடத்துல வந்து மதுபானம் தயாரிக்கிறான், அது தெரிஞ்சோம் நீங்க அதுக்கு ஏத்துக்கிட்டு என்ன அர்த்தம்? நீங்க அதுல இருக்கிறீங்கன்னு அர்த்தம், உங்களுக்கு அதுல உடன்பாடுன்னு அர்த்தம். அதனாலதான் இது சம்பந்தமா விசாரணை வைக்கணும்னு கேட்டான். சந்தன மரத்துல வந்து பிடிச்சதுல அதுல விசாரணை வைக்கணும்னு கேட்டான். அதே போல இந்த கடத்தல் விவகாரத்துல போலி மதுபானம் தயாரிச்சதுல விசாரணை வைக்கணும்னு கேட்டான். பதிலே வரல. முதலமைச்சர் வாயை திறக்கல, கேடி ஜெயக்குமார் வாயை திறக்கல, எந்த அமைச்சர் வாயை திறக்கல. ஆனா இது போன்ற ஒரு ஊழல் ஆட்சி புதுச்சேரியில் நடந்திருக்கு. குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்ற, குறிப்பாக அவருடைய பகுதியில் இருக்கக்கூடிய அவருக்கு சொந்தமான இடத்திலே சந்தனக்கட்டைகளை எல்லாம் கொண்டு வந்து அறவை செய்து வெளியிடங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு. அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வனத்துறையானது இங்கு வந்து வழக்கை பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுத்தார். மீண்டும் அதே இடத்திலேயே போலி மதுபான தொழிற்சாலை நடந்தது. அந்த போலி மதுபான தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்ட மதுபானங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாகத்திற்கு சப்ளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய செய்திகள் பத்திரிகையில் வந்தது.